சேரன் அண்ணனுக்கு நிலா வந்துட்டு கால் பண்ணுறாங்க. "சோழன் அங்க வந்திருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா, நீங்க 2 பேரும் தானே கிளம்பி போனீங்க. அவன் ஃபோன் கூட பண்ணலப்பா. காலையிலேருந்து அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கிறேன். சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா" அப்படின்னு சொல்ல, "அப்படியாண்ணே, அப்போ அங்க வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னாச்சும்மா? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு ஃபோனை வாங்கிட்டு, "என்னாச்சுங்க? சோழன் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, சோழன் இல்ல. இந்த மாரி அப்பா வந்து ஒரு வேலை குடுத்தாங்க. பணத்தையும், நகையும் கொண்டு போயிட்டு குடுத்துட்டு வர சொன்னாங்க. அங்க அது போற வழியிலேயே காணோம். சோழன வந்து காணோம் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்றாங்க. அதுக்கு தெரியும். இதெல்லாம் உங்க அப்பா, அண்ணனோட பிளான் தான். இங்கேருந்து உங்கள கூட்டிட்டு போனது அவங்களோட பிளான் தான் அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் ஏதோ கேட்டுட்டு இருந்தேன். நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது தான், "இல்ல, சோழன கண்டிப்பா அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க. பணத்த குடுத்து விட்டதே வந்துட்டு சோழன எப்படியாவது முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏற்கனவே எனக்கு சோழன் சொல்லிக்கிட்டே இருந்தான். நிலா இருக்கும்போது என்கிட்ட நல்லா பேசுற மாரி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலா இல்லாதப்ப என்னைய வந்துட்டு ரொம்ப கொடுமையா நடத்திட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு சொன்னான். கண்டிப்பா உங்க அண்ணனும், உங்க அப்பாவும் தான் ஏதோ சோழன வந்துட்டு பண்ணிட்டாங்க" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இல்ல, எங்க அப்பாவும் அண்ணனும் அப்படி பண்ண மாட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் நிலா. "கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. சரி, எங்க அனுப்பி வச்சாங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பி விடுறேன். நீங்க போய் பாருங்க கொஞ்சம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பாண்டியனும், சேரன் எல்லாருமே என்ன செய்றாங்கன்னா, ஒரு ஆம்னி எடுத்துட்டு வராங்க. ஏற்கனவே வந்துட்டு எங்க வந்து சோழன் வந்து கட்டாயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அப்ப இங்கேருந்து தான் வண்டி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க அங்க. ஏற்கனவே வந்து சோழன் வந்து அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டுருப்பாப்ல. இப்படி எல்லாருமே தண்ணிய போட்டுட்டு தூங்கிருவாய்ங்களே அடியாட்கள்லாம். அப்ப இவரு கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு போயிட்டு, அங்க இருந்து ஒரு கம்பி மாரி இருக்கும். வழக்கமா நம்ம எல்லா சீரியல்லயும் பார்க்குற மாரி தான். அதில வந்துட்டு கையில கட்டியிருக்கிற ஒயர கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆ அதுக்கப்புறமா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, இதெல்லாம் வந்துட்டு இவங்களோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பாண்டியனும், சேரனுன்னா அப்புறம் பல்லவன் 3 பேரும் தேடி வந்துட்டுருக்காங்க இல்லையா? இன்னொரு பக்கம் வந்துட்டு சோழன் இருக்கிற இடத்த எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லொக்கேஷனுக்கு போய் சேர்றதுக்கு 50 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து போயிட்டாங்க. அதாவது ஜிபிஎஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்து சேரனும், பாண்டியனும் இதில இதில எந்த வழியா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக போயிட்டுருக்குறாங்க. அப்பதான் நிலாவுக்கு புரிய வருது, இதெல்லாம் இவங்களோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து நிலா இருந்துட்டு அவங்க அப்பா கூடயும், அண்ணன் கூடயும் சண்டை போடுறாங்க. "இது எல்லாமே உங்களோட பிளான் தானா?" அப்படின்னு சொல்லி. "என்ன நிலா பேசுற? அப்படி அவைங்க சொன்னாங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல, நீ ஏற்கனவே வந்து சொல்லி தான் என்னைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நிலாவ பிரிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சோழன நீங்க தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்க" அப்படின்னு சொல்ல, "ஓ! அவன் பணத்த எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம, அவங்க குடும்பமே சேர்ந்து உன்ட்ட இப்படி சொல்லிருச்சா? அப்படியே உன்னைய வந்துட்டு நம்ப வச்சுட்டாங்களா?" அப்படின்ற மாதிரி தேனு வந்து கேட்குறாங்க. "சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதம்மா, கொஞ்சம் நிறுத்தும்மா. இந்த குடும்பத்த விட அவங்க எவ்வளவோ ரொம்ப நல்லவங்க. எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். காசு பணத்துக்கு ஆசைப்படுறவங்களா இருந்தா, என்னைக்கோ என்கிட்ட வந்துட்டு காசு கேட்டு காசு பணம் கேட்டுருப்பாங்க. என்னைய வந்து உங்ககிட்ட அனுப்பி காசு பணம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பாதுகாப்பா வச்சுட்டுருந்தாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க தான் சோழன் ஏதோ பண்ணிட்டீங்க" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே அதுக்கு மேல பொறுமை இல்லாம தாஸ் இருந்துட்டு, "ஆமாடி, நான் தாண்டி அவன அடைச்சு வச்சிருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்குறாங்க. "எதுக்கு இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லும்போது, "இனிமே நீ இங்கேருந்து எப்படி வெளியில போறன்னு நானும் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ ரூம்குள்ளேயே போட்டு அடைச்சிடுறாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு கதவ தட்டியும் பார்க்குறாங்க. நிலா வெளியில வரவே இல்ல. அப்போ இன்னொரு பக்கமா சோழன் இருக்கிற இடத்த பாண்டியன், பல்லவன் அப்புறம் சேரன் 3 பேரும் ரீச் ஆகி, அங்கேருந்து சோழனும் எஸ்கேப் ஆறாங்க இல்லையா? அப்பதான் வந்து நடந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு, அந்த பேக்கையும் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா, இவங்க தானே எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. அதனால அத பத்தி பேசுறாங்க. இப்போ நிலா கிட்ட வந்து, "நம்ம இத பத்தி பேசலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "நிலா இப்ப தான் எனக்கு ஃபோன் அடிச்சுச்சு. இந்த மாரிலாம் பேசுச்சு. அதனால தான் நான் உன்னைய தேடி வந்தேன்" அப்படின்ற மாரி சேரன் சொல்றாங்க. இப்ப 4 பேருமே கிளம்பி, நிலாவ வந்து திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வராங்க.